Hey guys, welcome back. Finally Moto வந்து Edge 50 Fusion smartphone நேத்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்கில் வந்து மோட்டோ தரமான அக்ரேஷன் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பேங்க் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குது இதை பற்றி எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோ இனி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ மாதிரி மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 1.04 வாட் பெர் கேஜி இருக்குது, பாடி வந்து 1.05 வாட் பெர் கேஜி. ஸோ மோட்டோ ஃபோன்ஸில் ரெகுலராகவே அந்த சார் வேல்யூன்னு பார்க்கும்போது அபோவ் 1 வாட் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லேயுமே வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸுமே கிடையாது. 1 வாட்டுன்றது வந்து ரொம்ப காமனாக தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹையஸ்ட் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. சார் வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தான். அண்ட் திக்னஸ்னு பார்த்தோன்னா 7.9 mm இருக்குது. வெயிட் வந்து 175 கிராம்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. பட் 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபாரஸ்ட் ப்ளூக்கு வந்து PMMA ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PMMA மெட்டீரியல் வந்து இது ஒரு தெர்மோ பிளாஸ்டிக், லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்டில் வந்து நல்ல ஒரு ஸ்டடியாக இருக்கும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கிறதுனால பிரான்ச்சுக்குமே வந்து அது ஒரு ஃபேவரபிளான ப்ராடக்டாக இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ராச் ஆகிறதுக்குமே வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் அதர் வேரியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா மார்ஷ்மெலோ ப்ளூ அண்ட் பிங்க் கலருக்கு வந்து வேகன் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எடிஷன் சொல்ல முடியாது. நம்ம மொபைலுக்கு ஸ்கின் எப்படி அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் ஃபோன்ஸில் லெதர் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா டிஃபால்ட்டாகவே நம்ம ஸ்கின் இல்லாமலே வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியும். ஓரளவு டீசெண்டான கிரிப்மே வந்து ஆஃபர் பண்ணும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து IP68 டஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டாகவும் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். பட் தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க. பிராண்ட் வந்து சொல்லுவாங்க ஃப்ரெஷ் வாட்டரில் டிப் பண்ணலாம் அப்படின்னு. பட் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு உடனே தெரியாது. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு வந்து அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து போர்டில் காட்டும். ஒரு வேளை வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட வந்து நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து இந்த வாட்டி ஃப்ளாட் டிஸ்பிளேவாக கொடுக்காம கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். டிஸ்பிளேன்னு பார்த்தாலுமே வந்து இந்த வாட்டி ஒரு டால் டிஸ்பிளே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 6.7 inch POLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் per inch இருக்குது. இந்த வாட்டியுமே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டாலாக நேரோவாக இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது பெரிய ஜம்ப் நம்மளால் பார்க்க முடியுது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1600 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஹை பிரைட்னஸ் மோடில் 1200 nitsல வந்து ஒர்க் ஆகும். அடிஷ்னல் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா அக்வா டச் ஃபீச்சர் இருக்குது. ஸோ வெட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 10 bit சப்போர்ட், HDR10+ சப்போர்ட் இதெல்லாமே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ DC டிமிங் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ DC டிமிங் இருக்கிறதுனால நமக்கு லோ லைட்டில் வந்து ஸ்க்ரீனோட ஃப்ளிக்கர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஐக்கு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா என்னதான் வந்து நல்லா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருந்தாலுமே வந்து 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. மோட்டோ பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் பண்டில் பண்ணிடுறாங்க. அதில் வந்து டிமிக்கி கொடுக்கறதில்ல. அண்ட் ப்ராசர்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி 7S Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 13 ப்ரோவில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சிமிலர் அதே ப்ராசர் தான். ஸோ 7S Gen 2 வந்து ரொம்ப ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசர் கிடையாது. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். பட் ரொம்ப ஒரு இன்டென்ஸ் யூஸர், ஹார்ட் கோர் கேமர் அப்படின்றப்போ வந்து நமக்கு பெருசாக வந்து ஃபேவரபுளாக இருக்காது. பட் நார்மல் யூசேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து 4 nm பேஸ்டு ப்ராசர், சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இது ஒரு பியூர் ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் கிடையாது. இதே ப்ரைஸில் நம்ம OnePlus Nord CE3ல பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 782G எல்லாமே வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டிமென்சிட்டி 7200லையுமே வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் சிக்னல் ரிசப்ஷன் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 15 5G பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட்மே இருக்குது. பேசிக் சென்சார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஹலோ யூஐயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹலோ யூஐ மோட்டோவோட புது யூஐ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து ஹலோ யூஐ பற்றி ஃபீச்சர்ஸ்மே வந்து நம்ம சேனலில் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னென்னா மோட்டோ சைடில் வந்து 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் அண்ட் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோ சைட்லேயுமே வந்து அந்த மேஜர் அப்டேட் வந்து கொஞ்சம் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் மோட்டோவில் பார்த்தோன்னா 1 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 3 இயர்ஸ் மேஜர் அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷனுக்கு வந்து கம்பீட் பண்ணுறதுக்காகவே வந்து மேஜர் அப்டேட்ஸில் பெரிய ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ரியர் கேமராவில் 4K 30 FPS வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஃபுல் HDயில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சா 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல வந்து 32 மெகா பிக்சல் கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து 2 கேமரா தான் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, சோனி LYT 700 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. OS சப்போர்ட்டுமே இருக்குது. அடிஷ்னலாக வந்து 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, இதுலேயுமே வந்து மேக்ரோ சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த 7S Gen 2க்கு பதிலாக மோட்டோ வந்து 782G இல்லை Dimensity 7200 இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சிப்செட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் 7 Gen 3 வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரோ வெர்ஷனில் வந்து 7 Gen 3 ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸிங்குமே வந்து ஓரளவுக்கு ப்ரீமியமாக அரௌண்ட் வந்து 30,000 rupeesல இருக்குது. பட் ஸ்டில் வந்து நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து இந்த ஃபோனில் வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8GB 128GB அண்ட் 12/256. LPDDR4X RAM இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. பேஸ் வேரியண்ட் 8/128 வந்து 22,999க்கும் 12/256 வந்து 24,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் 22 ஃப்ளிப்கார்ட்டில் மத்தியானம் 12 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 2,000 ரூபி இனிஷியல் பேங்க் ஆஃபர்ஸாக இருக்குது. சப்போஸ் பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஓல்டு ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அடிஷ்னல் 2,000 ரூபி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் வேரியண்ட் வந்து நம்ம 20,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். 21,000 ரூபீஸ்க்கு வந்து ஓரளவு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் அண்ட் நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெண்டாக நம்ம சேனலில் Redmi Note 13 அண்ட் IQ செட் என்னோட ரிவ்யூமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டெலகிராம் 80 டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.